பாம்பைக்ஸ் மோரி என்னும் ஒரு வகை பட்டுப்பூச்சி கூடுதான் பட்டுத் தொழிலுக்கு மூலப்பொருள். கச்சா பட்டின் தரம் நேரடியாக பட்டுக்கூட்டின் தரத்தை பொறுத்திருக்கும். பட்டு நூலை பிரித்தெடுப்பது மற்றும் உற்பத்தி ஆகியவை இவற்றை நம்பியிருப்பதால் நல்ல தரமான பட்டுக்கூடுகள் சிக்கனமான உயர்தர பட்டு நூல் உற்பத்திக்கு இன்றியமையாதது. எல்லா விதமான பட்டுப்பூச்சி கூடுகளிலிருந்தும் சிக்கன முறையில் பட்டு நூலை சுற்றி எடுக்க முடியாது. அவற்றில் பல குறைபாடுகளும் உருவக்குலைப்பும் காணலாம். நன்கு வளர்ந்த சம அளவுள்ள நல்ல தரமான புழுக்கூடுகளே நூல் சுற்ற உபயோகப்படுவதை ஊர்ஜிதம் செய்ய கூடுகளை அவிப்பதற்கு முன் பொறுக்கி எடுத்து தரம் பிரித்தல் அவசியம். பொறுக்கி எடுப்பது மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய முக்கியமான செயலாகும். பட்டுக்கூடுகளில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட குறைபாடுகளை நன்கு உணர்ந்து அவற்றை நல்ல தரமான கூடுகளிலிருந்து பிரித்தெடுப்பதுதான் இந்த செயல். பட்டுப்பூச்சி கூடுகளில் காணக்கூடிய சில குறைபாடுகள் பின்வருவன: இரட்டை கூடுகள், உருவக்குலைப்பு, முரடுபட்டது, வளர்ச்சி இல்லாமை, ஓட்டை விழுந்தது, கரையுள்ளது மற்றும் அழுக்கேறியவை. இரண்டு புழுக்கள் சேர்ந்து கட்டும் கூடு இரட்டை கூடு எனப்படும். அளவில் பெரியதாக இருந்த போதிலும் இரட்டை கூடு எளிதாக அவித்து தொடர்ந்து நீளமான சமச்சீரான நூலிழையை பெற முடியாது. இருப்பினும் சர்க்கா அல்லது காட்டேஜ் பேஸின் மூலம் டூபியான் சில்கை ஒற்றை அல்லது இரட்டை நூலிழையாக சுற்றி எடுக்க பயன்படும். இரட்டை கூடுகளை தவிர வேறு பல குறைபாடுகள் நூல் முறுக்கேற்றும் போது ஏற்படலாம். புழுக்கூட்டின் ஒன்று அல்லது இரு முனைகளுமே மெல்லியதாக இருக்கக்கூடும். கூடுகளின் நடுப்பகுதி சுருக்கம் கண்டு அடர்த்தி இல்லாமல் இருக்கலாம். இத்தகைய கூடுகள் நூல் சுற்றும் போது சிதைந்து போகுமாகையால் அவைகளை விலக்கிவிட வேண்டும். உள்ளே இருக்கும் பூச்சி தெரியும்படியாக மெல்லிய இழையால் பின்னப்பட்ட ஓடுகளை கொண்ட பட்டுப்பூச்சி கூடுகளும் நூல் சுற்றுவதற்கு ஏற்றதல்ல. அவிக்கும் போது ஓட்டிற்குள் தண்ணீர் புகுந்து நூல் சுற்றும் போது சிதைந்து விடக்கூடும். பட்டுக்கூடுகளின் ஓடு 2 அல்லது 3 அடுக்குகளில் அமையலாம். நூல் சுற்றும் போது அடிக்கடி இழைகள் அருந்து போகுமாகையால் இத்தகைய கூடுகளை உபயோகிக்க கூடாது. சில கூடுகள் கரடு முரடாக அமைந்திருக்கும். பாதுகாப்பிற்கு ஓரளவு சொரசொரப்பு தேவை என்றாலும் கரடு முரடாக இருப்பது நூல் சுற்றி எடுப்பதை பாதிக்கும். ஸ்பன் அல்லது நோயில் பட்டு நூல் சுற்றுவதற்கு இவை பயன்படும். ஊசி புழுக்கள் கூடுகளை துளைத்து வெளியே வருவதால் பட்டுக்கூடுகளில் ஓட்டை விழுந்து விடுகிறது. பதநிலைக்கு வந்தபின் கவனிக்காமல் இருந்தாலோ அல்லது சந்தைக்கு எடுத்துச் செல்வதில் தாமதம் ஏற்பட்டாலோ கூட்டுப்புழு விட்டிலாக மாறி கூட்டை துளைத்து வெளிவந்துவிடும். இத்தகைய ஓட்டை விழுந்த மற்றும் அறுபட்ட கூடுகளை சமமாக வேக வைத்து நல்லபடியாக நூல் சுற்றி எடுக்க முடியாது. கூடுகளின் உட்புறம் அல்லது வெளிப்புறம் கரைபடிந்தும் இருக்கலாம். மென்மையாகவும் ஈரமாகவும் பதமடையாத நிலையில் கூடுகளை நூல் சுற்றுவதற்கு எடுத்துக்கொண்டால் இங்கனம் கரைபடியக்கூடும். காயமடைந்த அல்லது இறந்து போன புழுக்கள் சுரக்கும் திரவத்தாலும் ஏற்படலாம். நூல் நூற்கும் போது அதிக அளவு நீர்க்கசிவினாலும் கூடுகள் கரைபடலாம். இத்தகைய கரைப்பட்ட நீர்க்கசிவுள்ள கூடுகளிலிருந்து சுத்தமான நேர்த்தியான தரமான நூலிழை பெற முடியாததாகையால் அவற்றை ஒதுக்கிவிட வேண்டும். தழும்புகளாலும் வெளிப்படாத அழுக்கினாலும் கூடுகள் அழிக்க முடியாத அசுத்த நிலையை அடையலாம். இத்தகைய கூடுகளையும் பிரித்தெடுக்க வேண்டும். வளர்ச்சி அடையாத கூடுகளை ஆட்டும் போது ஓசை வராது. இத்தகைய கூடுகள் பளபளப்பில்லாத மட்ட ரக பட்டை உண்டாக்குவதால் இவைகளையும் தவிர்க்க வேண்டும். குறைபாடுள்ள கூடுகளை வாடிப்பான சுத்தமான கூடுகளிலிருந்து பொறுக்கி எடுத்த பிறகு நூல் சுற்றி எடுக்க தகுந்த கூடுகளை அவைகளின் அளவை பொறுத்து தரவாரியாக பிரிக்க வேண்டும். சம அளவுள்ள கூடுகள் நூல் சுற்றுவதற்கும் உற்பத்திக்கும் உதவுகிறது. தரம் பிரித்தலை மனித திறமையினால் செய்வதே உகந்தது.
பொறுக்கி எடுத்து தரம் பிரித்த சுத்தமான வாளிப்பான நல்ல தரமான கூடுகளே உயர்ந்த அளவு நூல் உற்பத்திக்கு ஏதுவானது. கச்சா நூலின் ரகம் உயர்வடைவதால் தர உணர்வோடு செயல்படும் நூல் சுற்றுபவருக்கு தகுந்த ஆதாயமும் கிடைக்கும். பட்டு நூல் சுற்றுவது பட்டு தொழிலின் முதுகெலும்பென கருதப்படும் முக்கியமான பணியாகும். பட்டின் தரம் மற்றும் விலை இவை இரண்டுமே அதை பொறுத்தது. ஆகையால் நூல் சுற்றும் இயந்திரங்கள் மற்றும் அவைகளின் இயக்கம் மிகுந்த கவனமும் பராமரிப்பும் தேவைப்படுபவை. இந்தியாவில் 4 வேறுபட்ட பட்டு நூல் சுற்றும் முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. பொதுவாக கைராட்டை புழக்கத்தில் உள்ளது. இந்தியாவில் உற்பத்தியாகும் பட்டில் 50% மேலாக இந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது. எனினும் சர்க்காவில் நூலெடுக்கும் தொழிற்சூழ்நிலை சிக்கலானது. மேலும் பட்டின் இறுதித்தரம் சுமாருக்குமே குறைவாக இருக்கும். சர்க்காவை விட சிறிதளவு திறமை வாய்ந்தது காட்டேஜ் பேஸின் மூலம் நூல் சுற்றுவது. ஒப்பிடும்போது இதில் தொழில் சூழ்நிலை சிறிது மேம்பட்டாலும் இதுவும் கையால் இயக்கப்படுவதால் போதுமான அளவு கைத்திறமை தேவைப்படும். பிற்பாடு நல்ல தரமான பட்டு அமைவது சிரமம்தான். ஆட்டோமேட்டிக் அல்லது செமி ஆட்டோமேட்டிக் நூல் சுற்றும் இயந்திரங்களினால் உயர்தர பட்டு நூலை தயாரிக்கலாம். இந்தியாவில் இதை போன்ற இயந்திரங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் வர்த்தக ரீதியில் அதிகமாக கிடைக்கும் மல்டி வோல்டைன் பட்டுக்கூடுகளுக்கு இந்த முறை சரிவராது. தவிரவும் ஆட்டோமேட்டிக் நூல் சுற்றும் இயந்திரங்கள் மிகவும் விலையுயர்ந்ததாக இருப்பதால் அவைகளை வாங்கி சமாளிப்பது கடினம். ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தின் அளவு விலை உயர்ந்ததாக அல்லாமலும் ஆனால் சர்வதேச தரத்திற்கு ஒப்பாக நூல் சுற்றுவதற்கு ஏதுவாகவும் அமைந்திருப்பது புதிதாக சீர்படுத்திய மல்டி எண்ட் ரீலிங் மெஷின். மின் விசையினால் இயங்கும் இந்த உபகரணம் காட்டேஜ் பேஸின் முறையில் தேவைப்படும் கைத்திறமையை தன்னியக்க தன்மையினால் ஈடு செய்கிறது. மல்டி வோல்டைன் மற்றும் பை வோல்டைன் பட்டுக்கூடுகளை சுலபமாக நூல் சுற்றலாம். சுற்றும் திறன் மற்றும் உற்பத்தி வெகுவாக பெருகுவதோடு அல்லாமல் பட்டின் தரமும் கூடவே உயர்கிறது. அது மட்டுமா, வேலை சூழ்நிலை முற்றிலும் ஆபத்தில்லாததாக அமைகிறது. புதிதாக சீரமைத்து உருவாக்கப்பட்ட மல்டி எண்ட் ரீலிங் மெஷினில் வேலை சுடுவு, உற்பத்தி உயர்வு, தர மேம்பாடு ஆகியவைக்கு வேண்டிய அமைப்புகள் அடங்கியுள்ளன. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலினால் தயாரிக்கப்பட்ட நூல் சுற்றும் பேசின் 10 இழைகளை சுற்ற உதவுகிறது. நீர் வெளிவிட வடிகாலும் கழிவுப் பொருள் மற்றும் மரித்த புழுக்களுக்கு தனித்தனி தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஜெட்டபவுட் இயந்திரத்தின் திறமையான இயக்கும் சாதனம் நூல் சுற்றும் பேசினில் இருக்கும் தண்ணீர் மட்டத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. கயிற்றினால் ஓட்டப்படும் இந்த சாதனம் 500 RPM வேகத்தில் இயங்க வல்லது. பெவல் கியர்கள் மூலம் இந்த ஓட்டம் மெயின் டிரைவிலிருந்து ஜெட்டபவுட்டிற்கு செலுத்தப்படுகிறது. கிளட்சை விடுவிப்பதன் மூலம் ஜெட்டபவுட்டின் ஓட்டத்தை நிறுத்தலாம். 10 முனைகளுக்கு ஒத்தவாறு பட்டன் ஹோல்டர்கள் சீராக அமைக்கப்பட்டுள்ளன. டேவலட் போன்ற கிராய்ஷர் அமைப்பு நூலின் இறுக்கம் குறைவாகவும் சீராகவும் உள்ளவாறு உறுதிப்படுத்துகிறது. அளவுக்கு அதிகமான நூல் இறுக்கத்தை தனிப்பட்ட ஆட்டோமேட்டிக் சூழல் நிறுத்த விசைகளின் மூலம் சோதனை செய்து கண்டறியலாம். சுற்றிய நூலை மீண்டும் எளிதாக பிரித்தெடுக்க பிளானட்டரி டிரைவ் மூலம் இயக்கப்படும் டிராவர்ஸ் மெக்கானிசம் அமைக்கப்பட்டுள்ளது. HDPE அல்லது நைலானினால் நல்ல தரமான ரீல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் எடை
550 கிராம் மற்றும் கச்சிதமான சுற்றளவு 68 சென்டிமீட்டர். பிரித்தெடுத்து மீண்டும் சுற்றும் போது எதிர்விசையின் தடை மிக குறைந்த அளவில் இருக்குமாறு இவை உருவாக்கப்பட்டுள்ளன. புள்ளியை மாற்றுவதன் மூலம் ரீலின் வேகத்தை மாற்றலாம். பட்டுக்கூடுகளின் வெவ்வேறு தரத்திற்கேற்ப 150, 165 மற்றும் 180 RPM ஆகிய 3 தனிப்பட்ட வேகத்தில் ரீல்களை ஓட்ட முடியும். வெவ்வேறு அளவில் உள்ள நூலிழையையும் எளிதாக சுற்றலாம். நூலின் இயல்பான நீட்சித்தன்மை குறையாமல் ஒரே சீரான இறுக்கத்துடன் தொடருமாறு ஃப்ரிக்ஷன் டிரைவ் உதவுகிறது. இயந்திரத்தின் எல்லா பாகங்களும் ஒன்றோடொன்று சீராக அலைன் செய்யப்பட்டு உச்ச திறனுடன் செயல்படுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. இயந்திரத்தின் பிரதான உடல் பாகம் மைல்ட் ஸ்டீலினால் எளியதாக ஆனால் உறுதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தின் போது ஏற்படும் அதிர்ச்சிகளை உள்ளடக்கி தொழிற் சூழ்நிலை ஆபத்தில்லாமலும் இரைச்சல் இல்லாமலும் இருக்கும். அதோடு எளிய அமைப்பு மற்றும் கட்டுமானம் இயந்திரத்தின் விலையை கட்டுப்படியாகும் நிலையில் வைக்க உதவுகிறது. இந்த அனைத்து சிறப்பு அம்சங்களினால் மல்டி எண்ட் ரீலிங் இயந்திரம் பல்வேறு உபயோகத்திற்கு பயன்படுவதாகவும் இந்தியாவின் தொழில் சூழ்நிலைக்கு உகந்ததாகவும் இருக்கிறது. உற்பத்தி திறன் பெருகுவதோடு தரமும் கூடவே உயரும். தரமான மல்டி வோல்டைன் மற்றும் பைவோல்டைன் பட்டுக்கூடுகள் ஆகிய இரண்டுமே மல்டி எண்ட் ரீலிங் இயந்திரத்தில் சுற்றுவதன் மூலம் உயர்தர பட்டு நூலை அடிக்கிறது. இயந்திரத்தை உபயோகிப்பது மிகவும் எளிது மற்றும் அதிக மனித திறமை வேண்டாதது. எளிமை, அதிக உற்பத்தி திறன், அதோடு கூடிய பட்டு நூலின் உயர்ந்த தரம் இவையெல்லாம் சேர்ந்த மல்டி எண்ட் ரீலிங் இயந்திரம் இந்திய தொழில் சூழ்நிலைக்கு ஏற்றதாகவும் சிக்கனமான கட்டுப்படி ஆகும் சாதனமாகவும் அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே சர்வதேச ரீதியில் தரம் மேம்பாட்டுக்கும் சுற்றுநூல் உற்பத்திக்கும் மறுபெயர் மல்டி எண்ட் ரீலிங் தான். பட்டு நூலை சுற்றி எடுக்கும் போது எஞ்சின் இருக்கும் வலித்த புழுக்களும், பிரஷில் துடைக்கும் போது கிடைக்கும் நூலும் மற்றும் சுற்றுவதற்கு பயனற்ற புழுக்கூடுகளும் உபரி உற்பத்தி பண்டமாக கிடைக்கிறது. மேற்கூறிய எல்லா கழிவுப் பொருள்களையும் கூட பயன்மிகு வழிகளில் உபயோகித்து பணம் ஈட்ட முடியும். ஆகையால் நூல் சுற்றும் தொழிலுக்கு கூடுதலான வருவாய் சேர்ப்பதுடன் பட்டு நூல் உற்பத்தி விலை குறையவும் ஏதுவாகும். சுற்றி எடுக்க முடியாத பட்டுக்கூடுகளே கழிவுப் பொருள்களில் அதிக மடங்கு. இவற்றை இரட்டைக்கூடு, உருக்குலைந்தது, முரடுபட்டது, கரைபடிந்தது, அழுக்கடைந்தது, துளை விழுந்தது என பிரிக்கலாம். இரட்டைக்கூடுகள் உருவத்தில் பெரிதாக இருந்த போதிலும் எளிதில் சுத்தமாக்கி சமச்சீரான நீண்ட தொடரில் நூல் இழையாக சுற்ற முடியாது. ஆன போதிலும் சர்க்கா அல்லது காட்டேஜ் பேஸின் மூலமாக இந்த கூடுகளை டூபியான் பட்டு நூல் சுற்றுவதற்கு பயன்படுத்தலாம். இதில் ஒற்றை அல்லது இரட்டை முனையை வைத்து நூல் சுற்றலாம். இடையின் சராசரி டெனியர் அளவு 100 - 300 வரை இருக்கும். உலகமெங்கும் உடைகள் மற்றும் அலங்கார துணிகள் தயாரிக்க உபயோகப்படுவதால் டூபியான் பட்டு நூலுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு அதிகம். அண்மையில் உருக்குலைந்த ஒற்றை கூடுகளையும் இரட்டை கூடுகளோடு சேர்த்து டூபியான் நூல் சுற்றுவதற்கு உபயோகப்படுத்துகிறார்கள். கூர்மையான, நடுவில் சுருங்கிய, வெளியோடு மெலிந்த அல்லது இரட்டை பாலமுடைய பட்டுக்கூடுகள் இதற்கு பயன்படும்.
டூபியான் நூல் தயாரிப்பிற்கு கூட உபயோகப்படாத துளை விழுந்த மற்றும் அறுபட்ட பட்டுக்கூடுகளை பசை எடுத்த பின் கையால் நூல் சுற்றுவதற்கு உபயோகப்படுத்தலாம். டூபியான் பட்டு, கைத்தறி பட்டு மற்றும் வேறு எந்த பட்டு நூல் தொழிலுக்கும் உபயோகப்படாத அழுக்கேறி கரைபடிந்த பட்டுக்கூடுகளை வண்ணமேற்றி வசீகரமான கைவினைப் பொருள்களாக தயாரிப்பது மிகவும் பிரபலமாகி வருகிறது. இம்மாதிரி உபயோகத்திற்கும் கூட நூல் சுற்றுவதற்கு பயன்படாத பட்டுக்கூடுகளை ஜாக்கிரதையாக பராமரித்தல் அவசியம். அவைகளை மேலும் அழுக்கேறாமலும் பூஞ்சை பூக்காமலும் பாதுகாக்க வேண்டும். நூல் சுற்றுவதில் ஏற்படும் சேதத்தில் பெரும் பகுதி பிரஷ் செய்து திரட்டிய கழிவு பட்டு ஆகும். இதை பயன்படுத்த வேண்டுமானால் நூல் சுற்றுமிடத்தில் சுத்தமாகவும் தலைமுடி, தூசி, பீடி மற்றும் சிகரெட் துண்டுகள் ஆகிய அசுத்தங்கள் சேராமலும் இருக்க வேண்டும். ஸ்பன் சில்க் மற்றும் நோயில் சில்க் தொழிற்சாலைகளில் சுத்தமான நீண்ட இழையுடைய கழிவுப்பட்டு நூல் மிகவும் தேவைப்படுகிறது. இவைகளை சுத்தம் செய்து பக்குவப்படுத்தப்பட்டு ஸ்பன் சில்க் அல்லது நோயில் சில்க் தயாரிப்பதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. நூலை சுற்றி எடுக்கும் போது கிடைக்கும் செத்த புழுக்களும் கூட பெருமளவு கழிவுப் பொருளாகிறது. இவைகளை எண்ணெய் எடுக்க உபயோகிக்கலாம். எண்ணெய் எடுத்த பின் எஞ்சி நிற்கும் காய்ந்த சருகு உரமாகவும் பயன்படுகிறது. இது கோழி, மீன்களுக்கு நல்ல உணவாகவும் அமைகிறது. இம்மாதிரி உபயோகத்திற்கு செத்த புழுக்களை உலர்த்தி வைப்பது மிகவும் முக்கியம். ஈரப்பதமுள்ள செத்த புழுக்கள் விரைவில் அழுகி வேறு உபயோகத்திற்கு பயன்படாமல் போய்விடும். ஆகவே நூல் சுற்றி எடுக்க முடியாத பட்டுக்கூடுகளும் நூல் சுற்றும் போது ஏற்படும் கழிவுகளும் கூட கவனத்துடனும் பாதுகாப்பாகவும் பராமரிக்கப்பட்டால் அவைகளை விலையீட்டக்கூடிய உபரி பண்டங்களாக மாறி பட்டு நூல் தயாரிப்பாளருக்கு கணிசமான வருவாய் தரும் வகையில் அமையலாம். இதனால் பட்டு நூலின் உற்பத்தி விலை குறைவதோடு வருமானமுள்ள நூல் சுற்றும் தொழிலை மேலும் லாபகரமானதாகவும் பயனுள்ளதாகவும் செய்ய உதவும். ஒரு கிலோகிராம் எடையுள்ள பட்டு நூலை சுற்றி எடுப்பதற்கு 100 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுவதால் பட்டு தொழிற்சாலை அதிக தண்ணீர் தேவைப்படும் ஒரு அமைப்பாக கருதலாம். பட்டு நூல் உற்பத்தி பெருக்கம், நூலிழையின் தர உயர்வு மற்றும் சுற்றுவதற்கு வாகு ஆகிய அனைத்திற்கும் தண்ணீரின் தன்மை மிக முக்கியம். இதுவே செரிசின் ஸ்வெல்லிங் எனப்படுகிற பட்டு நூலின் அடுக்குப்படை விம்முவதற்கும் கரையும் தன்மைக்கும் முக்கிய காரணமாக அமையும். பட்டு நூல் சுற்றுபவர்கள் சாதாரணமாக திறந்த கிணறு, ஆழ்குழாய் கிணறு, ஏரி, குளங்கள் முதலியவற்றிலிருந்து தண்ணீரை உபயோகிப்பார்கள். இவ்வாறு கிடைக்கும் தண்ணீரை பரிசோதனை செய்து ரசாயன முறையில் சுத்திகரித்து நூல் சுற்றுவதற்கு ஏற்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறம், மனம் அற்ற தூய்மையான நிலையே நல்ல நீரின் தன்மையாகும். அத்துடன் 6.8 முதல் 7.4 அளவு pH மதிப்பும் 50 முதல் 90 ppmக்குள் கடினத்தன்மையும் அமைந்திருக்க வேண்டும். pH மதிப்பை கண்டுபிடிக்க இண்டிகேட்டர் பேப்பரையோ அல்லது pH மீட்டரையோ உபயோகிக்கலாம். குளிர்ந்த நீரின் pH அளவு 6.8 விட குறைந்திருந்தால் சோடா ஆஷ் கலந்து பயனை மிகுவிக்கலாம். pH அளவு 7.4க்கு அதிகமாக இருந்தால் ஆர்கானிக் ஆசிட் சேர்க்க வேண்டும். நீரின் கடினத்தன்மையை தக்கபடி பரிசோதித்து கண்டுபிடிப்பது அவசியம். 90 ppm அல்லது அதற்கு மேற்பட்டிருந்தால்
பட்டு நூல் சுற்றும் வாகு, தரம் மற்றும் உற்பத்தி பாதிக்கப்படும். தண்ணீரின் கடினத்தன்மையை கண்டறிய 100 சிசி நீரை 250 சிசி அளவு கோனிக்கல் பிளாஸ்கில் பிப்பட் மூலமாக நிரப்ப வேண்டும். இதனுடன் 2-3 சிசி அமோனியா பஃபர் சொல்யூஷன் சேர்த்தல் வேண்டும். இக்கலவையை 0.02 NEDTA சொல்யூஷனுடன் டைட்ரேட் செய்து எரிக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டரை கொண்டு பார்க்கவும். சிவப்பு வைன் நிறமுள்ள மாதிரி தண்ணீரானது கடைநிலையை அடையும் போது நீல சிவப்பு நிறமாக மாறும். நீரின் கடினத்தன்மை அல்லது கால்சியம் கார்பனேட்டின் ppm அளவை 0.02 NEDTA 10ஆல் பெருக்கி வரும் சிசி அளவு என கணக்கிடலாம். கணக்கிடப்பட்ட நீரின் கடினத்தன்மையை பொறுத்து தண்ணீர் மென்மையாக்கும் திரவத்தை கலந்து கொள்ள வேண்டும். 125 ppm கடினத்தன்மை வாய்ந்த தண்ணீருக்கு 0.13 கிராம் திரவத்தை 100 லிட்டர் தண்ணீருடன் கலந்து கொள்ள வேண்டும். கடினத்தன்மை கூடுதலாக இருந்தால் திரவத்தின் அளவும் கூடுதலாகும். கரையக்கூடிய ஆர்கானிக், கரையாமல் இருக்கும் இன்ஆர்கானிக் அல்லது தண்ணீரின் மேலே தேங்கி நிற்கும் பொருட்கள் இருப்பது தெரிய வந்தால் ஆலம் போன்ற கோஆகுலேஷன் ஏஜென்ட்டை கலந்து அப்பொருட்கள் நீரிலிருந்து பிரிந்து தண்ணீரின் அடியில் படிந்து விடுமாறு செய்யலாம். பின்பு வடிகட்டுதலும் அவசியம். தண்ணீரை எங்கிருந்து கொண்டு வந்தாலும் அதை பரிசோதித்து பக்குவப்படுத்தி வடிகட்டிய பின் நூலெடுப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். நீரை சுத்திகரிக்கும் முறை சுலபமானது. ரசாயன பொருட்களும் எளிதில் கிடைக்கக்கூடியது. ஆதலால் நீரை பக்குவப்படுத்துவது சிக்கனமும் கூட. குறிப்பிட்ட pH அளவும் கடினத்தன்மையும் உள்ள நிர்மலமான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரினால் தொழில்நிலையில் ஆபத்தில்லாமலும் நூல் சுற்றுவது சுலபமாகவும் திறமை மிக்கதாகவும் அமையும். உற்பத்தி கணிசமாக அதிகரிக்கும். நூலிழையின் பளபளப்பும் தயாரிப்பும் கூட மேம்படும்.